வணக்கம் அஞ்சனி சரவணன். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டாய்ஸ் அப்படி சொன்னாலே உங்களுக்கு உடனே ஞாபகம் வருது குழந்தைங்க தான். ஏன்னா குழந்தைங்க தான் டாய்ஸ் வச்சு விளையாடுவாங்க. குழந்தைங்களுடைய அறிவு வளர்ச்சிக்கும் மூளை வளர்ச்சிக்கும் உடல் வளர்ச்சிக்கும் டாய்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது. நான் சொல்ல போகிற டாய்ஸ் வந்து அந்த மாதிரியான டாய்ஸ் கிடையாதுங்க. உலகத்திலே இருக்க காஸ்ட்லியான டாய்ஸ், அதோட விலை எவ்வளோ, அது எங்கே இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகத்தோடைய ரொம்ப எக்ஸ்பென்சிவான டாய்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த பார்பி டால் தான். பார்பி டால் அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது ஒரு தனி அழகுனே சொல்லலாம். இந்த பார்பியோட விலை நம்ம நாட்டு காசுபடி 2.25 கோடி அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இதை தயார் பண்ணவர் ஒரு ஆஸ்திரேலியன் ஜுவல்லர். அவர் பேர் ஸ்டிஃபானோ கென்டூரி. எதனால் இது இவ்வளோ காஸ்ட் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, பார்பியை நல்லா ஊற்று பாருங்கள். பார்பியோட கழுத்தில் ஒரு நெக்லஸ் இருக்குது இல்லையா, அந்த நெக்லஸில் ஒரு 1 கேரட் ஸ்கொயர் கட் பிங்க் டைமண்ட் இருக்குது. அந்த டைமண்ட்னால தான் இந்த பார்பிக்கு இவ்வளோ விலை. ஆனால் இந்த பார்பியை இவ்வளோ காஸ்ட்லியாக தயார் பண்ணதில் ஒரு நல்ல விஷயமும் இருக்குது. இந்த பார்பியை ஏலத்தில் விடும்போது அது மூலமாக கிடைச்ச அந்த 2.25 கோடியை பிரஸ்ட் கேன்சர் ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த பார்பி அழகாக இருக்குல்ல? உலகத்திலே உள்ள 2வது எக்ஸ்பென்சிவான டாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல்ட் ராக்கிங் ஹார்ஸ் தான். இது மொத்தம் 26 கிலோ தங்கத்தால் செய்யப்பட்டிருக்கு. நம்ம இந்திய நாட்டின் மதிப்புப்படி இதோட விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 4.5 கோடி. இதை தயார் பண்ணவர் ஜப்பானை சேர்ந்த ஒரு ஜுவல்லர். அவர் பேர் ஜின்சா டனாகா. இவர் 24 கேரட் கோல்டு யூஸ் பண்ணி தான் இந்த 26 கிலோ ராக்கிங் ஹார்ஸை தயார் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரெஷியஸ் ஜெம்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. இது எதுக்காக தயார் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானோடைய பிரின்ஸ் இஷாஹிட்டோடைய பிறப்பை முன்னிட்டு அதை பெருமைப்படுத்துறதுக்காக 2016 தயார் பண்ணப்பட்டது தான் இந்த கோல்ட் ராக்கிங் ஹார்ஸ். இந்த கோல்டன் ராக்கிங் ஹார்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? வாங்க அடுத்த எக்ஸ்பென்சிவ் டாய் எதுன்னு பார்க்கலாம். ரூபிக்ஸ் கியூப். இந்த ரூபிக்ஸ் கியூபை சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அவங்க லைஃப் டைமில் ஒரு வாட்டியாச்சும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரூபிக்ஸ் கியூப் யூஸ் பண்ணுறதுனால ஒரு மனுஷனுடைய அனலைட்டிக்கல் அண்ட் ப்ராப்ளம் ஸ்கில்ஸ் கூட இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக நம்ம கடைக்கு போய் ஒரு ரூபிக்ஸ் கியூப் வாங்கணும் அப்படின்னா அதோட விலை பார்த்திங்கன்னா 100 ரூபாயிலேருந்து 200 ரூபாய்க்குள்ளேயே நம்மளுக்கு கிடைச்சிரும். ஆனால் நம்ம பார்க்குற இந்த ரூபிக்ஸ் கியூபோட விலை 11.25 கோடி. ஏன் இது அவ்வளோ காஸ்ட்லி? இதில் என்ன அப்படி ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூபிக்ஸ் கியூபோடைய ஒவ்வொரு சைட்லேயும் கலர் டிஃப்ரென்ஸ்க்காக டிஃப்ரெண்ட் ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 185 கேரட் ரூபீஸ், எமரல்ட், அமெத்திஸ்ட் இந்த மாதிரி காஸ்ட்லியான ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணதுனாலையும் 18 கேரட் கோல்டு யூஸ் பண்ணதுனாலையும் தான் இந்த ரூபிக்ஸ் கியூப் இவ்வளோ காஸ்ட்லி. இது எதுக்காக தயார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக டாய் ரூபிக்ஸ் கியூப் இருக்கு இல்லையா, அந்த தயார் பண்ணுற கம்பெனியோடைய 15வது வருஷ ஆனிவர்சரியை முன்னிட்டு அதை பெருமைப்படுத்துறதுக்காக தான் இந்த மாஸ்டர் பீஸ் ரூபிக்ஸ் கியூபை தயார் பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல? அடுத்ததாக பார்க்க போகிற எக்ஸ்பென்சிவான டாய் இந்த சாக்கர் பால். சாக்கர் விளையாடுற பிளேயர்ஸ்க்கு இந்த பாலை கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இந்த சாக்கர் பாலோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய நாட்டின் மதிப்புப்படி 20 கோடி ரூபாய். இதோட வெயிட் 4.8 பவுண்ட்ஸ். இதை தயார் பண்ணவர் ஆஃப்ரிக்கன் டைமண்ட் கட்டரான ஷிமான்ஸ்கி. இதில் மொத்தம் 3500 கேரட்ஸ் டைமண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 6620 ஒயிட் டைமண்ட்ஸும் 2640 பிளாக் டைமண்ட்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்போ தயார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2010 நடந்த வேர்ல்ட் கப்பில் சாக்கரை பெருமைப்படுத்துறதுக்காகவும் சாக்கர் பிளேயர்ஸை சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் இந்த சாக்கர் பாலை தயார் பண்ணியிருக்காங்க. பால் வச்சு நம்ம விளையாடலாம் முடியாது, நம்ம ஷோகேஸில் தான் வைக்க முடியும். இந்த சாக்கர் பால் மாதிரி நிறைய பேருக்கு வாங்கணும்னு ஆசைப்பட்டதுனால அதோடைய ரெப்ளிகாஸான ஒரு இமிட்டேஷனான நார்மல் ஸ்டோன்ஸ் வச்சு இந்த சாக்கர் பால்ஸ் நிறைய கடைகளில் கூட கிடைக்குது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ரொம்ப எக்ஸ்பென்சிவான டாய் லம்பார்கினி கார். நான் சொல்கிறது உண்மையான கார் இல்லைங்க, அதை மாதிரியே இமிட்டேஷனில் செய்யப்பட்ட டாய். கார் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பேஷன் தான். அதை பேஸ் பண்ணி இந்த லம்பார்கினி காரோடைய ஒரு குட்டி இமிட்டேஷனை தான் ஒரு குட்டி அழகான டாயாக ரெடி பண்ணியிருக்காங்க. இதோட விலை 35 கோடி. நம்ம நார்மலாக லம்பார்கினி கார் வாங்கணுன்னா நமக்கு 3.5 கோடி இருந்தால் போதும். ஆனால் இந்த டாயை வாங்கணுன்னா நமக்கு 35 கோடி கையில் காசு இருக்கும். இந்த கார் இவ்வளோ காஸ்ட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார் ஃபுல்லுமே டைமண்ட்ஸ்னால செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் காரோட ஹெட்லைட், ஸ்டியரிங், வீல், சீட்ஸ் எல்லாமே டைமண்ட்ஸ் அண்ட் கோல்டுனால செய்யப்பட்டிருக்கு. பிளாட்டினமும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கார் செய்யறதுக்கு அவங்களுக்கு 500 மணி நேரம் தேவைப்பட்டிருக்கு. நார்மல் காரை விட 10 மடங்கு விலை உயர்ந்த இந்த லம்பார்கினி கார் டாயும் ஒரு எக்ஸ்பென்சிவான டாய் தான்.
போர்ட் கேம்ஸ் விளையாட பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கோல்டன் மோனோபாலி டாயும் ரொம்ப பிடிக்கும். இதோட விலை 15 கோடி. சான் ஃப்ரான்சிஸ்கோ ஜுவல்லரான சிட்னி மார்பிள் அப்படின்றவர் 1988 தான் இந்த மோனோபாலி டாயை ரெடி பண்ணியிருக்காரு. இதை ரெடி பண்ணுறதுக்கு 18 கேரட் கோல்டு யூஸ் பண்ணியிருக்காரு, 165 ஜெம்ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு, 42 ஃபுல் கட் டைமண்ட்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மோனோபாலி ஸ்மித்சோனியன் மியூசியத்தில் இருக்குது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற காஸ்ட்லியான டால் இந்த மேடம் அலெக்சாண்டர் எலாய்ஸ். இதோட விலை 37.5 கோடி. இதில் 9 கேரட்ஸ் ஆஃப் டைமண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டாய் உலகத்திலே 5 தான் இருக்குது. இதை பார்க்கும்போதே ஒரு ஸ்டைலிஷான ஒரு கேர்ள் பேபியை பார்க்குற மாதிரி இருக்கும். நல்ல பிளாண்டடான ஹேர், ரொம்ப சப்பியான ஒரு லுக்கு, ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். அதனால தான் இது நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். டால் வந்து உலகத்திலே 5 பீஸ் தான் இருக்குது அப்படின்றதுனால தான் இந்த டால்க்கு இவ்வளோ பெருமை. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற காஸ்ட்லியான டாய் இந்த ஆஸ்ட்ரோலட் டால் ஹவுஸ் கேசல். இதுதான் உலகத்திலே இருக்க டாய்ஸ்லேயே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்லலாம். இதோட விலை வந்து இந்திய நாட்டின் மதிப்புப்படி 80.6 கோடி. இந்த மாதிரி இவ்வளோ காசு இருந்துச்சு அப்படின்னா நியூயார்க்லேயோ இல்லை லண்டன்லேயோ ஒரு பாஷான ஒரு அப்பார்ட்மெண்ட் கூட வாங்கியிருக்கலாமா. இந்த டால் ஹவுஸோடைய ஹைட்டே 9 ஃபுட் தான். இதில் வந்து 29 ரூம்ஸ் இருக்க மாதிரி கட்டியிருக்காங்க. 7 ஃப்ளோர் இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் ஜிம்மு, ஸ்விம்மிங் பூல், கிச்சன், மியூசிக் ரூம், லைப்ரரி ரூம், அது மட்டும் இல்லாமல் ஒரு குட்டி பாரும் இருக்குமா. அந்த பாரில் குட்டி குட்டி லைக்கர் பாட்டில்ஸும் இருக்குமா. இது இன்ஜினியர்ஸோடைய அதிகப்படியான க்ரியேட்டிவிட்டினாலையும் ஸ்கல்ப்சர்னாலையும் ஃபைனஸ்ட் ஆர்கிடெக்சர்னாலையும் இந்த டால் ஹவுஸை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த டால் ஹவுஸை ரெடி பண்ணுறதுக்கு 13 வருஷம் தேவைப்பட்டுச்சான். இந்த டால் ஹவுஸை இப்போ வந்து மியூசியத்தில் வைக்கிறாங்க. அது மூலமாக கிடைக்கிற காசை குழந்தைங்களுடைய சேரிட்டிக்கு ஃபண்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த டால் ஹவுஸை வந்து செய்கிறதுக்கான கற்பனை எங்கே கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேடி ஆஃப் ஷாலட் அப்படின்னு ஒரு போயம் இருக்குது. அந்த போயமை எழுதினவர் ஆல்ஃபர்ட் லார்ட் டென்னசன். அதில் வர கேஸில் பேஸ் பண்ணி தான் இந்த டால் ஹவுஸை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தான் உலகத்திலே இருக்க டாய் காஸ்ட்லியான டாய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.